அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரியே என்றும் விதிமுறைகளை மீறி ஸ்டெர்லைட் ஆலை இயக்கப்பட்டது நிரூபணம் ஆனதால் அதனை மீண்டும் திறக்க உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு 4வது தினமாக இன்று இறுதி விசாரணைக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயண் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்திருந்தார். ஆலை கழிவுகள் குறித்த படத்தையும் ஆதாரத்துடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அவர் காண்பித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தி வருகிறது என்றும் அதனால்தான் 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், மாசு கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் சல்பர் டை ஆக்சைடு கசிவு ஏற்பட்டு மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வாதங்கள் வைத்தார். ஆலையில் இருந்து வெளியேறக்கூடிய ஸ்லாக்களில் மாசு ஏற்படுத்துபவை மற்றும் மாசு ஏற்படுத்தாதவை என 2 பிரிவுகளாக உள்ளதாகவும், அதனால் அனைத்து கழிவுகளுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும், காண்பிக்கப்பட்ட ஸ்லாக்குள் மாசு ஏற்படுத்துபவை என ஆய்வுகளில் உறுதியாகியுள்ளது என்றும் அவர் தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் சர்வதேச அளவில் வேதாந்தா நிறுவனத்தில் செயல்படுவதால் அவர்கள் செயல்படுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், இந்த நிறுவனத்தின் ஆலை ஏற்படுத்திய பாதிப்பு இது தொடர்பாக இங்கிலாந்தின் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக விதிமீறல்களையே செய்து வருவதாகவும், ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை பல்வேறு காலகட்டத்தில் பல விதிமீறல்களை நடத்துவதாக வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே தூத்துக்குடி பகுதிகளில் கடும் மதிப்பு விளைவித்த இந்த நிறுவனத்தின் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடிய பிறப்பித்த உத்தரவானது மிகவும் சரியானது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் மேலும் ஆலையில் இருந்து வரக்கூடிய ஜிப்சம் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு அவ்வப்போது அகற்றப்பட்டு குறிப்பாக சிமெண்ட் ஆலைகளுக்கு விற்கப்பட்டதாகவும் ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்படவில்லை என்றால் பொது வெளியில் கொட்டப்படுகிறது என்ற எதிர்ப்பு குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல சிபிசிபி, இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி ரிசர்ச் மையம் உள்ளிட்ட நீர் அறிக்கையின் படியும் காப்பர் ஸ்லாக் என்பது அசாடஸ் கிடையாது என்பதை தெரிவித்துள்ளதாக அவர்கள் தரப்பு வாதங்கள் விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் இந்த காப்பர் ஸ்லாக் உலக அளவில் சாலை அமைப்பதற்கும் ஆறுகளின் கரைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதாகவும், மேலும் காப்பர் ஸ்லாக் சிமெண்ட் ஆலைகளும் பயன்படுத்துகின்றன என்றும், காப்பர் ஸ்லாக் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைக்க NHAI பயன்படுத்தி வருவதாக ஸ்டெர்லைட் ஆலை தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் ஆலை நிர்வாக தரப்பில் ஆலை பகுதியில் உள்ள உப்பாறு படுகையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய நிலத்தடி நீர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய 8 வெவ்வேறு கிராமங்களில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி நீரில் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே தாதுக்கள், ரசாயன தாக்கங்கள் இருந்துள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இவ்வாறு IIT நிபுணர்கள் ஆய்வும் இன்னும் பல ஆய்வுகளின் முடிவுகள் ஆலைக்கு சாதகமானதாகவே இருந்ததாகவும், அப்படி இருக்கையில் 20 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரு நிறுவனத்தின் இயக்கத்தை முழுவதாக நிறுத்துவது எவ்வாறு இயற்கை ரீதியாக இருக்க முடியும் என்றும், இந்த ஆலையை மூட உத்தரவு என்பது அரசியல் காரணத்துக்காக மட்டுமே நிகழ்த்தப்பட்டதாக ஆலை நிர்வாக தரப்பில் குற்றச்சாட்டுகள் கடுமையாக வைக்கப்பட்டது. இறுதியாக நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த போது உயர் நீதிமன்றத்தின் முடிவில் தாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் எந்த விதமான வரம்பு மீறலும் இருந்ததாக நாங்கள் கருதவில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே ஆலையால் செய்யப்பட்ட விதிமுறைகள் மீறல்கள் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.